வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கறி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது வந்து நம்மளுக்கு சிக்கன் கறி தோசை டேஸ்ட்லேயே கிடைக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சோயா கறி தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பெருசாக்கி கிடைக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கறி தோசைக்கு வந்து மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காட்ட எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் காட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட வந்துட்டு ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நம்ம சோயாபீன்ஸ் வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட நான் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சோயா பீன்ஸு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா பீன்ஸும் மசாலாவும் நல்லாவே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதோட ஒரு 1/4 டம்ளர் காட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். இப்போ கல் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுங்க. இப்போ ஓரங்கள் சுற்றியும் எண்ணெய் விட்டுடலாம். இப்போ தோசை லைட்டாக வெந்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல சோயா மசாலா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இது எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். நம்மளோட சூப்பரான சோயா கறி தோசை வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சட்னி சைடிஷ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம். சிக்கன் கறி தோசை என்ன டேஸ்ட்டில் கிடைக்குமோ அந்த மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.